நீங்க எந்த யூடியூப் நிகழ்ச்சியிலையும் பங்கேற்க கூடாது, இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, உங்க பாஸ்போர்ட்டை உடனடியாக சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரன்வீர் அலபாதியாங்கிற ஒரு ஃபேமஸ் யூடியூபருக்கு ஆபாசமா பேசின குற்றத்துக்காக உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. இது குறித்து விளக்கமா பார்க்கலாம். ரன்வீர் அலபாதியா யாரு, அவர் என்ன பேசினாரு, எதுக்கு இவ்வளோ சர்ச்சைக்குரிய காரியமா இது மாறுச்சு அப்படின்றத பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்ப ரீசெண்டா நடந்த சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்ல பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் இவரை பயங்கரமா சாடி இருக்கு. என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. ரன்வீர் அலபாதியா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் யூடியூபர். பீர் பைசப்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா பல மில்லியன் ஃபாலோவர்ஸை இவர் வசம் வச்சிருக்காரு. இவரோட பாட்காஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பல செலிபிரிட்டிஸ் கலந்துருக்காங்க. பாலிவுட் ஆக்ட்ரஸ் பிரியங்கா சோப்ரா, சத்குரு, நம்மளோட பிரதமர் மோடி, இவங்க எல்லாரையும் இவர் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. நம்ம பிரதமர் மோடி கிட்ட இருந்து 2024 நேஷனல் கிரியேட்டர் அவார்ட் 2024 வாங்கினாரு. இப்படிப்பட்ட பிரபலமான யூடியூபர் ஒரே ஒரு பேச்சால ஒரே நாளில் அவரோட ஃபேம் அத்தனையும் இழந்தாரு. அவர் பேசின வார்த்தையை அவர் கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டு கூட அவரோட கண்ணீரை யாரும் நம்ப ரெடியா இல்லை. இந்த விஷயத்த வழக்காவும் பதிவு பண்ணிட்டாங்க. சமாய் ராய்னா இந்தியாஸ் காட் லேட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை யூடியூப்ல நடத்திட்டு வராரு. அதுக்கு மெம்பர்ஷிப் பே பண்ணி எல்லாரும் பார்க்கலாம். இந்த ஷோல இவங்க சர்ச்சைக்குரிய காமெடி பண்றதுன்றது ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம்தான். ரோஸ்ட் பண்றோன்ற நினைப்புல கண்டஸ்டன்ஸ் கிட்ட அத்துமீறிய கேள்விகளை கேட்பாங்க. அதாவது கண்டஸ்டண்ட்டை ஒரு ஸ்பாட்ல போட்டு ஆமா இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலை மட்டும்தான் சொல்ல முடியும். இவங்க ஆமா சொன்னாலும் இல்லை சொன்னாலும் அது தப்பா தான் போகும். அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாங்க. சமாய் ராய்னா இந்தியாஸ் காட் லேட்டன்ட் ப்ரோக்ராம்காக ரன்வீர் அலபாதியாவை ஒரு கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஷோல பாத்தீங்கன்னா ரன்வீர் ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வியை கண்டஸ்டண்ட்டை பார்த்து கேட்டுட்டாரு. அந்த கேள்விக்கு சுத்தி இருந்தவங்க வேற பயங்கரமா கை கொட்டி சிரிச்சாங்க. Every day for the rest of your life, or would you join in once and stop it forever? இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டு இந்த கேள்வி ஒரு ஜோக்குன்னு நினைச்சு எல்லாரும் கை கொட்டி சிரிச்சாங்க. இந்த விஷயம் டெலிகாஸ்ட் ஆன பிறகு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரவும் இந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்க. ரன்வீர் அலபாதியா அவரோட சோஷியல் மீடியா பக்கத்துல பகிரங்கமா மன்னிப்பும் கேட்டாரு. தான் பேசினது தப்பு, நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல, இனி நான் சமூக பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கிறேன், நான் போலீஸ்க்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன்ற மாதிரி ஒரு அப்பாலஜி லெட்டர் ரன்வீர் அலபாதியா எழுதியிருந்தாரு. இருந்தாலும் அசாம் அண்ட் பீகார்ல இவர் மேல வழக்கு தொடரப்பட்டுச்சு. அந்த கேஸ் February 17 உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு. ரன்வீர் அலபாதியா மேல தொடரப்பட்ட பல வழக்குகள்ல அவர் கைது செய்யப்படுறத தவிர்க்கும் விதமா இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இருந்தாலும் நீங்க மனசுல இருக்க அழுக்கதான் வாந்தியா எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் இவரை கடுமையா கண்டிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவர் எந்த விதமான யூடியூப் ப்ரோக்ராம்லயும் கலந்துக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான கருத்துக்களை வரவேற்க முடியாது. அதுவும் பேரண்ட்ஸோட தாம்பத்திய உறவை பத்தி இவ்வளோ தப்பா பேசுறது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பகிரும் பொழுது ரொம்பவே பொறுப்புடன் இருக்கணும். சமூகத்தை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இது மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை தந்தா அப்படின்னும் உச்ச நீதிமன்றம் மிகவும் கண்டிப்பான கேள்விகளை எழுப்பியிருக்கு. நீங்க சொன்ன இந்த கருத்து உங்க அம்மா அப்பா, உங்க சகோதரிகள், உங்கள் மகள், இவங்க எல்லாரையுமே வெட்கப்பட வைக்கும், ஏன் நம்ம ஒட்டுமொத்த சமுதாயத்தையே வெட்கப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பெற்றோர்களை பற்றி கூறின வார்த்தைகள் எதுவுமே எங்க இருந்து எடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நீங்க ஒரு ஆஸ்திரேலியா நிகழ்ச்சியில இருந்து தான் இந்த கரெக்டான வேர்ட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இது மாதிரி பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்கன்றத முதல்ல கவனியுங்க. இந்த விஷயம் எதுவும் தெரியாத அளவுக்கு நாங்க ஒன்னும் ஐவரி கோபுரத்துல உட்கார்ந்துடல அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ரன்வீர் அலபாதியாவோட லாயர் அபினவ் சந்திரசூட் ரன்வீருக்கு சப்போர்ட் பண்ற விதமா இந்த விஷயத்துக்கு அப்புறமா இவருக்கு ஏகப்பட்ட கொலை மிரட்டல்கள் வருது. அது மட்டும் இல்லாம இவரோட நாக்கு அறுத்து தரவங்களுக்கு 5 லட்சம் பரிசுன்ற மாதிரியான பல பயமுறுத்தும் விஷயங்கள்ல பல பேர் ஈடுபட்டிருக்காங்கன்னு சுட்டி காட்டும் பொழுது அபினவ கண்டிக்கும் விதமா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்லியிருக்காங்க, நீங்க ரன்வீர் பேசின வார்த்தைகளை நியாயப்படுத்த பாக்குறீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. இருந்தாலும் வழக்கு முடிவடைகிற தருணத்துல இதுக்கு மேல ரன்வீர் அலபாதியா மேல இது தொடர்பான கேஸ்களை பதிவிடக்கூடாது, மகாராஷ்டிரா மற்றும் அசாம்ல அவர் மேல பதிவு செஞ்சிருக்க குற்றத்துக்காக அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கணும். அது மட்டும் இல்லாம ரன்வீர் அலபாதியா எந்த ஒரு நாட்டுக்கும் டிராவல் பண்ணக்கூடாது, அவரோட பாஸ்போர்ட்டை அவரே முன் போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணணும்.
அது மட்டும் இல்லாம அவரோட பாதுகாப்புக்காகவும் அவரோட குடும்பத்தாரோட பாதுகாப்புக்காகவும் அசாம் அண்ட் மகாராஷ்டிரா போலீஸ் ஸ்டேஷனை அவர் எப்போனாலும் அணுகலாம் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவை பல பேரும் பல விதமா விமர்சிச்சுட்டு இருக்காங்க. எத்தனையோ கேஸ் இழுபறியில இருக்கும் பொழுது இந்த கேஸை இவ்வளோ முக்கியமா பார்க்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னும், இன்னும் சில பேர் இந்த ஆக்ஷன் தான் கரெக்ட், இப்படி இவ்வளோ சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்தாதான் பின்வரும் யூடியூபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சமூக பொறுப்போட நடந்துப்பாங்க, தான் என்ன பேசுறோம்னு யோசிச்சு பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல திரும்ப உங்களை நான் மீட் பண்றேன். Until then, it's bye from Jamima. Take care.